கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்கள், இந்த புதிய மாதத்தினுடைய துவக்க நாளில் இந்த காலவழியில் வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். தேவன் தமது நன்மைகளை அருளி செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு எடுத்துக்கொண்டதான வேத வசனம் சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். மீண்டும் வாசிக்கிறேன், கேளுங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். ஒரு நிமிடம் கண்களை மூடும். எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள நல்ல தெய்வமே, இந்த புதிய மாதத்தினுடைய காலவழியில சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை நீர் அரணுக்கு திரும்பும்படியாக அழைப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த அரணுக்குள் நாங்கள் வரும் பொழுது இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று நீர் வாக்களித்திருக்கிறேன். இந்த வாக்கின்படியே கர்த்தாவே, நாங்கள் நன்மைகளை இழந்து போன மக்களாகி இருக்கிற நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம் ஆசீர்வாதத்தினுடைய வார்த்தையை உறுதியோடு நம்பி உம்மை பின் செல்லும்படியாய் வந்திருக்கிறோம். இந்த மக்களை நீர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்து இந்த வசனத்தின்படியே அவர்களுக்கு நன்மையை தருவீராக. ஆண்டவரே, உம்மிடத்தில் இந்த வசனத்தையும் எங்களையும் ஒப்படைக்கிறோம். நீ பொறுப்பெடுத்து வழிநடத்தும் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, சிறைகளே என்று சொல்லுகிற பொழுது நாம் எங்கே சிறையிலே இருக்கிறோம்? எந்த அரசாங்கம் நம்மை கைது செய்து சிறையிலே வைத்திருக்கிறது என்று நீங்கள் நினைக்க கூடும். உண்மையாய் நீங்கள் பார்ப்பீர்களானால் நாம் சுதந்திரம் வாங்கி எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. சுதந்திரம் அடைந்தோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் இந்த சுதந்திர நாட்டிலே நாம் அடிமையாய் ஒரு சிறை போலதான் பல துன்பங்களிலேயும் துயரங்களிலேயும் போராட்டங்களிலேயும் அவமானங்களிலேயும் நிந்தைகளிலேயும் நாம் மிகவும் உடைப்பட்டு உபத்திரவங்களிலே விலங்கிடப்பட்டவர்களாகவே நாம் காணப்படுகிறோம். நிம்மதி இழந்தவர்களாகவே நாம் இருக்கிறோம். ஆசீர்வாதம் இழந்தவர்களாக கண்ணீரின் பாதையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் யாவரும் ஒத்துக்கொள்வீர்கள். எண்ணில் அடங்காத தோல்விகளை கண்டு சுவண்டு போனவர்களாகவே நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த துயரமான சிறையில் இருக்கிற உங்களை பார்த்துதான் தேவன் இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார்: நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். அரண் என்பது நம்பிக்கைக்குரியதான ஒரு இடம். எவ்விதமான ஆபத்துக்கள் சூழ்ந்தாலும் உன்னை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிற ஒரு இடம். தாவீது சொல்லுகிறார்: என் கண்மலையும் அரணும் கோட்டையும் ஆகிய கர்த்தாவே. அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் வேதத்திலே வாசிக்கிற பொழுது அவரும் துயரங்கள் மத்தியிலேயும் அவமானத்தின் மத்தியிலேயும் பயத்தின் மத்தியிலேயும் வாழ்ந்தவர் தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த சகரியாவின் புஸ்தகத்தில் நம்மை குறித்து அவர் சொல்லுகிறார்: அரணும் கோட்டையும் கண்மலையும் ஆகி என்பதில் நம்பிக்கை இருக்கிறவர்கள், நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், நான் இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்பது அவருடைய மாறாத உண்மையுள்ள ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து, தேவன் பேரில் விசுவாசம் வைத்து நாம் அரணுக்கு திரும்பும் பொழுது நிச்சயமாகவே
இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். நீங்கள் ஒருவர் மீது நம்பிக்கை வைத்தால்தான், அவருடைய வார்த்தையில் விசுவாசம் வைத்து உறுதியாக அதன்படி செய்வீர்கள். ஒருவரை நம்பாவிட்டால் அவருடைய வார்த்தை மேல் விசுவாசம் வைக்க மாட்டீர்கள். அதை ஒரு பொருட்டாய் செயல்பட மாட்டீர்கள். ஆனால் வேத புத்தகத்தில் அநேக பக்தர்கள் தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து அவர் வார்த்தையை விசுவாசித்து இரட்டிப்பான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தனக்கு சொந்தமாய் மாற்றிக் கொண்டவர்கள் அநேகர். நீங்களும் அவ்விதமாய் உறுதியாக தேவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து செயல்படும் பொழுது நீங்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்திற்கு பங்கு உள்ளவர்களாக இருப்பீர்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்விதமாய் நமக்கு சொல்லுகிறது. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போம் ஆகி கிறிஸ்துவினிடத்தில் பங்கு உள்ளவர்களாய் இருப்போம் என்று மிக தெளிவாக உறுதியாக தேவனிடத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையினுடைய பங்கு நமக்கு கிடைக்கும் என்பது உறுதியாக இருக்கு. இந்த இரட்டிப்பான நன்மையை தேவன் நம்முடைய தகுதி பார்த்து கொடுக்கிறவர் அல்ல, அல்லது நம்முடைய திறமையை பார்த்து அழகை பார்த்து கொடுக்கிறவர் அல்ல. அவரது மனதுருகத்தின்படியே தான் கண்ணீரின் பாதையில் அவருடைய பிள்ளைகள் நடந்து வருகிற போது, துயரத்தின் வேதையில் அவள் தள்ளாடுகிற பொழுது மனதுருக்கத்தின்படியே அவர் இறங்கி அவளுக்கு நன்மையை அவர் கட்டளையிடுகிறார். நாம் இந்த லோகத்தின் பாவத்தில் முழுகி இருந்த நாட்களில் பாவிகளாய் ஜீவித்த பொழுது தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அது ஒரு ஆசீர்வாதம் அல்லவா? நம்முடைய தகுதியை பார்த்தா அவர் ரட்சிப்பை நமக்கு கட்டளையிட்டார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளினார். தேற்றவாளனை நமக்கு அவர் தந்தார். நாம் தைரியமாய் இருப்பதற்கு, நாம் சகலத்தையும் அறிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எல்லாமே அவர் மனதுருகத்தின்படி நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தந்து கொண்டு வருகிற தேவனாகிய கர்த்தர். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள், இந்த புதிய மாதத்திலே தேவன் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுக்க வல்லவர் என்பதை அறிந்து கொண்டு, கர்த்தாவே நாங்களும் கண்ணீரின் பாதையில் தான் இருக்கிறோம், உபத்திரத்தின் பாதையிலே தான் கடந்து கொண்டிருக்கிறோம். சொல்லுன்னா துயரத்தில், அவமானத்தில், நிந்தையில் நாங்கள் சிறைகளை போல் அகப்பட்டு கொண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை இவற்றிலிருந்து விடுவிக்க கூட ஒருவரும் இல்லை, உதவி செய்ய ஒருவரும் இல்லை. ஆனால் ஒரு வார்த்தையின்படியே எங்களுக்கு நன்மை உண்டாகும். பாருங்கள், சங்கீதக்காரன் 90:15 அவர் இவ்விதமாக ஜெபிக்கிறார். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாய் மாற்றும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த காலங்களை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கடந்த நாட்களில் உங்களை வாழ்க்கையிலே குறுக்கிட்டதான சோதனைகளை குறித்து என் கவலையோடு கூட கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? மன துக்கத்தினாலே அமிழ்ந்து கொண்டு வாழ்க்கையினை எனக்கு இருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தரை நம்பி வந்த இப்பொழுது விசுவாசம் தளர்ந்து போய் சந்தேக விசுவாசத்தினாலே கர்த்தரை பார்க்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? அவருடைய வார்த்தையின் மேல் அவிசுவாசம் வந்து விட்டதா? நீ உன்னை பார்த்துத்தான் சொல்றேன், உனக்கு நான் இரட்டிப்பான நன்மையை கட்டளையிடுவேன். ஆகவே
நீங்கள் மீண்டும் கர்த்தர் மேல் முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அரணுக்கு திரும்புங்கள், கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். அவர் கண்மலையானவர். அவர் மேல் அஸ்திபாரத்தில் நீங்கள் கூடிக்கொள்ளுங்கள், சேர்ந்து கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையின் மேல் உறுதியான ஒரு நம்பிக்கையுடையவர்களாக இருங்கள். தேவன் இந்த மாதம் உனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்குரிய நன்மைகளை அவர் கொடுப்பார். பாருங்கள், நம்முடைய வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிற பொழுது இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் 430 வருடங்கள் சிறுமைப்பட்டிருந்தார்கள். சங்கீதக்காரன் ஜெபித்தான் அல்லவா ஆண்டவர் நோக்கி, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சங்கீதக்காரன் ஜெபித்தான் அல்லவா. விதமாகவே இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் ஓராண்டு 2 ஆண்டுகள் அல்ல, தலைமுறை தலைமுறையாய் 430 வருஷங்கள் சிறுமைப்பட்டவர்கள் இருந்தார்கள். அவள் துன்பத்தினுடைய வேதனைகளை அனுபவித்தவர்களாக அவள் இருந்தார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லாத காலகட்டத்தில் கண்ணீரின் பாதையிலே தத்தளித்துக் கொண்டிருந்த அவருடைய வேதனையை கண்ணோக்கி பார்த்து அவளுக்கு தேவன் இரட்டிப்பான நன்மையை அவர் கட்டளையிட்டார். அவளை பார்த்து அவர் சொன்னார், 430 வருடங்கள் கடந்தது, திரும்புங்கள், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்கு வாக்களிக்கிறேன். 2 ஆசீர்வாதங்கள். யார் இவர்கள்? அடிமைகளாய் எந்தவித சந்தோஷமும் சமாதானமும் மேன்மையும் அற்றவர்களாய் வாழ்ந்து அவர்களுக்கு தேவன் இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் சொல்லுகிறார். பாலும் தேனும், பால் என்பது மிக விசேஷித்த விதமான ஒரு பொருளாய், அவை கிடைக்க வேண்டுமானால் அதன் வழிகளை ஆராய்ந்து பார்த்தால் பசுமை நிறைந்த இடம் வேண்டும். அதன் மூலமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பாலுக்காக மிருகங்கள் உருவாக்க வேண்டும். தொடர்ச்சியான ஒரு வழியாய் அவை இருக்கிறது. பால் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய, அவர் நம்மை பார்த்து குழந்தைகளாகவே, அவருடைய பிள்ளைகளாகவே வளர்க்கும்படியாக வேண்டிய சகல வழிகளை அவர் அவளுக்கு காண்பித்து, நான் பாலும் தேனும் உள்ள தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். தேன் மிக முக்கியமானது. உலகத்தில் ஆராய்ச்சியாளர்கள் எத்தனையோ கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் தேன் உருவாவது விதம் அது இன்னும் அறிய முடியாமலேயே அவை இருக்கிறது. அதனுடைய விசேஷ குணங்கள் மருத்துவத்திலே மிக எண்ணிலடங்காத. தேன் மகிழ்ச்சி உண்டாக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும், சுறுசுறுப்பை கொடுக்கும். இத்தனையான காரியங்கள் இந்த தேனில் இருக்கு. அது கிடைக்கக்கூடிய ஒரு இடம். அந்த தேசத்திலே அவர்களுக்காக இந்த இரட்டிப்பான நன்மைகளை வைத்திருக்கிறார். தேவனும் இன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தையின்படியே உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை அவர் அருளி செய்வார். கடந்த கால வாழ்க்கை உனக்கு ஒருவேளை கசப்பாகவும் வேதனை நிறைந்ததாக இருந்தாலும் தேவனிடத்திலே நீ திரும்பு, அரணுக்கு திரும்பு,
நம்பிக்கையோடு திரும்பு, உன் விசுவாசத்தை இழந்து போகாதபடி வர்த்திக்க செய். அவர் மேல் பூரணமான நம்பிக்கை உள்ளவனாய் செயல்படு. நிச்சயமாய் தேவன் உனக்கு இரட்டிப்பான நன்மையை அருளுவேன் என்று அவள் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறபடினாலே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முன்வாருங்க. அது மாத்திரமா, இந்த உலகத்தில் நாம் அநேக பரிசுத்தவான்களை வேத புத்தகத்திலே நாம் இருந்ததையும் அவள் வாழ்ந்த வாழ்க்கையிலே அவள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் நாம் ஆசிப்போமே யாக்கி அவ்விதமான பாக்கியம் நமக்கு கிடைக்காதா என்று நினைக்கிறவர்கள் எவ்வளா இருந்தால் நிச்சயம் தேவன் உனக்கும் அவ்விதமாகவே இரட்டிப்பான நன்மைகளை அவர் தருவார். ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாக்கோபு என்கிற ஒரு மனிதன் இந்த வசனத்தில் சொல்வதை நாம் கவனிப்போமே ஆகில் நமக்கு ஆச்சரியமாகவே இருக்கிறது. என் வாழ்க்கையில் இவ்விதமாய் நடக்காதா என்ற ஒரு ஏக்கத்தோடு கூட நாம் எண்ண வேண்டியதான் இருக்கிறது. பாருங்கள், அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் தடியுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே, 2 நன்மைகளை நான் பெற்றுக்கொண்டேன். இதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஒரு சத்தியத்திற்கும் நான் பாத்திரவான் அல்ல. இந்த யாக்கோபுடைய நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கவில்லை என்று சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லாதவளாய் நிர்கதியாய் நின்ற வேளை இந்த யாக்கோபுடைய ஆசீர்வாதம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் அவை இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யாக்கோபு வெறும் கோலும் கையுமாகவே அவன் ஓட வேண்டியிருந்தது. வாழ்க்கையில் முன்னேறி செல்ல எந்தவித வழியும் இல்லை, எந்த முகாந்தரமும் இல்லை. ஆனால் அவன் வழியிலே தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்டான். அந்த வார்த்தையில் அவன் நம்பிக்கையுடையவனாய் மாறினான். அந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு எழுத்தின் ஆசீர்வாதத்திற்கும் அவன் விசுவாசம் வைத்தான். யோர்தானை அவன் கடந்தான். அந்த யோர்தானை கடப்பதற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கை உலக வாழ்க்கையாயிருந்தது. சாதாரண ஒரு மனிதர்கள் வாழ்க்கையாகவே இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோர்தானை கடந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன் நம்பிக்கை வைத்து திரும்பின பொழுது, தேவனிடத்தினுடைய பாதத்தில் திரும்பின பொழுது அவன் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் சகல செழிப்பின் ஆசீர்வாதங்களை திரளாய் பெருக ஆண்டவனுக்கு செய்தது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை உடையவனாக இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றதை தேவனிடத்திலே அவன் சொல்லுகிறான். நன்றியோடு கூட அவன் சொல்லுகிறான். அவன் மகிழ்ந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் யோர்தானை கடந்து வந்த பின்புதான் இவ்விதமான காரியங்களுக்கு நான் பாத்திரன் அல்ல, தகுதி இல்லை. என்னை 2 பரிவாரங்களுக்கு உடையவனாக என்னை ஆசீர்வதித்தீரே. யாக்கோபுடைய உறுதியான ஒரு தீர்மானம் என்ன? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. விசுவாசத்தோடு உறுதியாக ஒரு ஜெப வீரனாகவே இருந்தார். துயரங்களும் துன்பங்களும் சோதனைகளும் கண்ணீரின் பாதைகளும் உன்னை வருகிற பொழுது என்ன செய்கிறாய்? தேவனையே அந்த அரணையே மறந்து போகிறேன். உலக பாடுகளே அவனுக்கு சிறையாகவே காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளை அதற்காக உன்னை அழைக்கவில்லை. இச்சிறையிலே கண்ணீரோடு கூட வாழ வேண்டும், ஓத்திரத்திலே இருக்க வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் தம் மக்களை அழைக்கவில்லை.
உன்னை ரட்சித்தது எதற்காக? உனக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தது எதற்காக? உனக்கு உரிமையாய் இருக்கிற இரட்டிப்பான ஆசீர்வாதத்திற்காக தேவனுடைய அரணுக்குள்ளாய் நீ ஜெபிக்கிற ஒரு மகன். விசுவாசத்தோடு தேவன் இதை செய்தார். அவன் போராடி ஜெபித்தவனாய் இருந்தான். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டவனாய் இருந்தான். அவன் பேரும் மாற்றப்பட்டது. இஸ்ரவேல் என்று அவன் பெயரையும் சுட்டிக்கொண்டான். காரணம், அவன் தேவனுடைய அரணுக்குள்ளாய் அவன் பெறுகிறான். ஆகவே நீங்களும் உங்களை நினைத்து பாருங்கள். யாக்கோபுக்கு முன்பதாக ஒன்று வைத்து பாருங்கள். யாக்கோபுக்கும் உங்களுக்கும் உள்ள நிலைமை என்ன? உலகத்தில் வாழ்ந்தபோது, உலகத்தினுடைய கேடுபாடில் அவன் வாழ்ந்தபோது அவனுடைய நிலைமை என்ன? நாம் அவிதமாயிருந்தோம். ஆனால் அரணுக்குள் வந்தபோது அவனுடைய நிலைமை என்ன? நாம் மாற்றப்பட வேண்டும். தேவன் யாக்கோபுக்கு இறங்கி ஆசீர்வதித்தது போல உங்களையும் இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்க உன்னை அழைக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே திரும்புங்கள், வாருங்கள். விசுவாசத்தில் குன்றி போய்விட வேண்டாம். என் வார்த்தை மாறாதது, அது கிரியை செய்து முடிக்கத்தக்கதாக வல்லமுடையதாக இருக்கிறது. நான் சொன்னேன், அது செய்து முடிப்பேன். என் வாழ்க்கையிலும் இளம் வயதில் சொன்ன வார்த்தைகளை நான் என்றைக்கும் யோசிக்கிறேன். இந்த அளவும் நடக்க வேண்டிய காரியங்களை சிறு வயதிலேயே அவர் எனக்கு காண்பித்தார். அது செய்து வைத்ததெல்லாம் நான் நினைக்கிற போது, ஆண்டவரே, எனக்கு ஒரு தகுதியும் இல்லை, நான் அதற்குரிய பாத்திரனும் இல்லை. ஆனால் ஒரு வார்த்தையின்படியே இதுவரையிலேயும் நீர் எனக்கு செய்து வந்திருக்கிறது நன்றியோடு கூட, நான் கண்ணீரோடு கூட ஆண்டவரிடத்திலே நான் ஜெபிப்பதுண்டு. பிரியமானவர்களே, உன்னை ஒருபோதும் தேவன் கைவிடப் போவதில்லை. உனக்காக இரட்டிப்பான நன்மைகளை அவர் வைத்து காத்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள். மேலும் அது மாத்திரமல்ல, யாக்கோபுடைய புத்திரனாய் இருக்கிற யோசேப்பை நீங்கள் அறிவீர்கள். வேதத்தை வாசிக்கிறவர்களே நான் சொல்லுகிற போது, வேதத்தினுடைய சகல இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நன்றாய் அதை கோடிட்டு காண முடியும். யோசேப்பு ஒடுக்கப்பட்டான். இளம் வயது, வாலிப வயதில் எவ்விதமாய் வாழ வேண்டும் என்பதை அந்த வாலிப வயது உள்ளவர்கள் அநேக எண்ணங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவருடைய முடிவு எவ்விதமாய் இருக்கும் என்றால், ஒடுக்கப்பட்ட நிலையிலே அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. சங்கீதம் 105:18 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சுயமாய், சுதந்திரமாய், மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், சமாதானமாய், முன்னேற்றத்துக்கு வேண்டியதான காரியங்கள் செயல்பட முடியாதபடி எல்லாம் விலங்கிடப்பட்டதான நிலையிலே அவன் இருந்தான். ஆனாலும் தேவன் அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தார். அவன் செய்யாத குற்றத்திற்கு சிறைப்பட்டான், அவமானப்பட்டான், நிந்தைக்குள்ளாய் தத்தளித்தான். இளமை அவருடைய வாழ்க்கை எல்லாம் துயரங்களாயும் அவமானங்களுமாகவே இருந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த சிறைச்சாலை திறந்தது. பாருங்கள், 105 சங்கீதம் 20 சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதிகள் அவனை விடுதலை பண்ணினார்கள். ஏன்? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், என் ஜனம் ஒருபோதும் மீட்கப்பட்டு போனதில்லை. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடையவர்கள் அவருடைய ஜனமாய் இருக்கிறபடியினாலே அவர் சொல்லுகிற வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோதும் மீட்கப்பட்டு போனது. யோசேப்புடைய வாழ்க்கை எல்லாம் மாறிட்டு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தேவன் அவர் கொடுத்தார். ஏசாயாவின் புஸ்தகம் 61:7 இவ்விதமாய் சொல்லு, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சக்கு பதிலாக தங்களுடைய பாகத்தில் சந்தோஷப்படுவார்.
யோசேப்புடைய வாழ்க்கை சிறைச்சாலையினுடைய ஓர துன்பங்கள் எல்லாம் விலகிற்று. பாருங்கள், 1 புஸ்தகம் 5:1 யோசேப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சேஸ்திர புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரனுக்கு கொடுக்கப்பட்டது. இரட்டிப்பான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் உண்டு. நம்பிக்கையுடையவர்களே, தேவனாகிய கர்த்தரிடத்தில் பாதுகாப்பான இடத்திற்கு, உண்மையுள்ள தேவனிடத்திற்கு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாருங்கள். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தின் நன்மைகளே அவர் கொடுக்க இந்த மாதத்தில் ஆயத்தமாயிருக்கிறார் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். யோசேப்புடைய சந்ததிக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். உங்கள் சந்ததிகளும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை மகிழ்ந்திருக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்வாராக. கண்களை மூடு. எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள நல்ல தெய்வமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த முத வார்த்தையின்படியே அவர்கள் நம்பிக்கையோடு, உறுதியோடு, விசுவாசத்தோடு மேல் கர்த்தாவே நெருங்கி போராடி உரிமையோடு கேட்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுப்பீராக. அவளுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறவரை கொடுத்து அவள் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவான மகிழ்ச்சியோடு வாழ அவளை ஆசீர்வதித்துள்ளும். இயேசுவின் இனி நாமத்தில் பிதாவே.